வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷாயிரா பானு மறக்க முடியாத ஒரு பெயர், மறந்திருக்க முடியாத ஒரு பெயர். போன வருஷம் நவம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு கிளைபாரம். ஏஆர் ரஹ்மானுடைய மனைவி ஷாயிரா பானு. இப்படியெல்லாமோ ஒரு பிதற்றலான ஒரு ஜோடிகள் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் எவ்வளோ அற்புதமாக ஜோடி பொருத்தம், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் ஏஆர் ரஹ்மான் ஷாயிரா பானு ஜோடி உலா வந்தார்கள். திடீரென்று ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு, விவாகரத்து செய்ய போகிறேன் என்று ஷாயிரா பானு அறிக்கை விட அப்படியே ஒரு மாதம் பற்றிக்கிட்டு இருந்தது. தமிழகமே உலகமே எதிர்பாராத ஒரு விஷயம் இல்லையா? ஏஆர் ரஹ்மான் ஷாயிரா பானு என்ன குறை வைத்தார்? ஷாயிரா பானுக்கு ஏஆர் ரஹ்மான் என்ன குறை வைத்தார்? ஏஆர் ரஹ்மானுக்கு ஷாயிரா பானு என்ன குறை வைத்தார்? அதுக்கு இடையில் ஏகப்பட்ட புரளிகள், வதந்திகள். மற்றபடி ஷாயிரா பானு சம்மந்தப்பட்ட வகையில் எனக்கு உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கடைசியில் சொல்லப்பட்டது. ஏஆர் ரஹ்மான் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதோ தன்னுடைய ட்ரூஃபில் மியூசிக் போட்ட ஒரு கித்தாரிஸ்டோடு அவர் காதலித்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஷாயிரா பானுவை விவாகரத்து செய்கின்றார். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த பொண்ணு தன் கணவனை விவாகரத்தை செய்த அதே நாளில் ஷாயிரா பானுவும் தன் கணவனை விவாகரத்து செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டவுடனே ரொம்ப இன்னும் அதிகமாக சும்மா கொஞ்சோண்டு எரிஞ்சிட்டு இருக்க தீவிர பெட்ரோலை ஊற்றினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பற்றிக்கிச்சு. சரி, அந்த பெண்ணுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு தொடர்பு. அதன் அடிப்படையில் ஷாயிரா பானுக்கு தெரிந்து விட்டு அதனால் இவர் விவாகரத்து செய்ய போகிறார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல்கள். அது எந்த அளவுக்கு புரளியா அப்படிங்கிறதும் இன்றைக்கு வரைக்கும் தெரியல. அதே நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் யாரையும் இன்றைக்கு வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. மற்றபடி ஷாயிரா பானு ஏஆர் ரஹ்மான் விவாகரத்து கான்செப்ட் கோர்ட்டில் இருக்கு, இன்னும் முடிவாகவில்லை. விவாகரத்து செய்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. நடந்துக்கிட்டு இருக்கு கோர்ட்டில் வழக்கு. மற்றபடி ஷாயிரா பானு சம்மந்தப்பட்ட வகையில் உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ கூட நம்ம சொன்னோம், என்னடா இது உடல்நலம் சரியில்லை அப்படின்னா ஒரு மனைவி கணவனோடு ஒட்டி உறவாடி தன் உடலை காப்பாற்றிக் கொள்வாள், தன் காதலை வெளிப்படுத்திக் கொள்வாள், இனி என்ன ஆகுமா அப்படின்னு நிலைப்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் இதற்காக ஏஆர் ரஹ்மானை நான் பிரிகிறேன் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு வீடியோ போட்ட சமயத்தில் கட்டாமல் இன்று ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அது உண்மைகரமான ஒரு தகவலாகவும் தெரியுது. அதாவது ஷாயிரா பானுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் திடீர்னு ஒரு ஆப்ரேஷன். அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் இருக்கிறார் ஏஆர் ரஹ்மானுடைய முன்னாள் மனைவி. அப்படி தான் சொல்ல முடியும். விவாகரத்துங்கிற ஒன்று கன்ஃபார்ம் ஆகலை. அதன் அடிப்படையில் இன்றைக்கி அவசர பிரிவில் 2 நாளைக்கு அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. மற்றபடி மற்ற நபர்களுக்கும் மற்றபடி எல்லோரும் இறைவனை பிரார்த்தியுங்கள் எனக்காக அடைஞ்சு போட்டு அவர் அறிக்கை வெளியிட்டதாக அவருடைய வக்கீல் வந்தனா ஷா இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் பதிவு ஒன்று போட்டிருக்கார். அதை பார்த்து இந்த நம்ம ரசூல் பூக்குட்டி மற்ற அவருடைய மனைவி ஹாதியா எல்லாம் நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க போல இருக்குது. அதே நேரத்தில் மற்ற லாஸ் ஏஞ்சல்ஸ் நண்பர்கள் எல்லாருமே ஷாயிரா பானு குணமடைய வேண்டும், நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் சொல்லி போட்டிருக்கிறாங்க. இவர்கள்லாம் போடுறாங்க, அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஏஆர் ரஹ்மானும் போட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு கூடுதலான ஒரு தகவல். ஏஆர் ரஹ்மான் ஷாயிரா பானுடைய முன்னாள் கணவர். அவர் இன்றைக்கி ஷாயிரா பானு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பேஷண்ட்டாக இன்றைக்கி இருக்கிறார். இருந்தால் எடுத்துகிட்டு போகிறாரு. பொதுவாக ஷாயிரா பானு சம்மந்தப்பட்ட வகையில் காமனாக போட்டிருக்காரு, எல்லோரும் எனக்காக இறைவனை பிரார்த்தியுங்கள் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஏஆர் ரஹ்மான் எதற்காக
தன்னுடைய முன்னாள் மனைவி சாய்ரா பானுவுக்காக பிரார்த்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதைத்தான் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு விஷயமாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. சாய்ரா பானு முடிஞ்சு போச்சு, அவரே டைவர்ஸ் பண்ணுறாரு. ஏஆர் ரஹ்மான் சொல்கிறார் 30 வருஷம் கூட ஒன்றும் பூர்த்தி ஆகலை, அதுக்குள்ளே இப்படி ஒரு நிலைமை, நான் எதிர்பாராத முடிவு அப்படின்னு போட்டு அவர் சொல்கிறார். கேட்டால் அந்த அம்மா வந்து அவர் அப்படியே இசைன்னு போயிட்டுருப்பார், குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை அப்படின்னு கூட அந்த அம்மாவுடைய விஷயம். பட் இருந்தாலும் வந்து இப்போ இன்றைக்கி சாய்ரா பானு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன பின்னாடி உடனே உடல்நலம் சரியில்லை அப்படின்னோடனே இறைவனை பிரார்த்திக்க மாதிரி சொல்லக்கூடிய சமயத்தில் ஏஆர் ரஹ்மானும் 10 பேரோட 11ஆக 50 பேரோட 52ஆக ஏஆர் ரஹ்மானும் பிரார்த்திப்பதாக ஒரு விஷயம் போட்டிருக்க சமயத்தில் உண்மையிலே வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்க எதற்காக பிரிய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. இதுதான் வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு ஜோடி. இதே மாதிரி பாருங்கள், வேற்று மதத்தில் வந்து எத்தனையோ பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க. மனைவி உடல்நலம் சரியில்லாமல் போயிருக்கின்றார், கணவன் உடல்நலம் சரியில்லாமல் போயிருக்கின்றார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் உனக்கு எனக்கு தொடர்பு இல்லை, ஆமாம் நீ தான் டைவர்ஸ் பண்ணால் நான் தான் டைவர்ஸ் பண்ணிடுவேன், ஆளுக்கால் சண்டையை போட்டு முடிச்சிடுவாங்க. என்ன யார் எப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு தனக்கென்று ஒரு துணையை தேடிக்கொள்வார்கள், இல்லது சன்னியாசம் சென்று விடுவார்கள், அப்படி இருந்து விடுவார்கள். இது வேற்று மதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் இஸ்லாமிய மதம் அப்படி அல்ல அப்படிங்கிறத இந்த நிகழ்வு வந்து நமக்கு உணர்த்துது. சாய்ரா பானு டைவர்ஸ் பண்ணக்கூடிய சூழல், அதுக்கு தகுந்த ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. ஏஆர் ரஹ்மானும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டார், ரைட்டு முடிஞ்சுது. இருந்தாலும் உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிறப்ப சாய்ரா பானு உடல்நலம் சரியில்லை படித்து பார்த்து விட்டுட்டு போயிட வேண்டியதானே. எதற்காக ஏஆர் ரஹ்மான் அவர் உடல்நலம் குணமாக வேண்டும் சீக்கிரம் சொல்லி இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும்? இது மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வி. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜோடி ஏன் மீண்டும் இணையக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி வந்தாச்சு. அதான் மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. இணையலாம், தாராளமாக இணையலாம். இஸ்லாம் வந்து இணைய வேண்டாம்னு சொல்ல கிடையாது. எந்த அளவுக்கு அதுக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் விவாகரத்து வந்து கன்ஃபார்ம்லாம் ஆகலை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் இணையலாம். இந்த அளவுக்கு அன்பாக இருக்கக்கூடிய எதற்காக பிரிய வேண்டும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இதில் வருது. உடல்நலம் சரியில்லைன்னா யாரோ ஒன்று 10ஓட 11 ஒரு லேடி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, ஒரு இன்ஸ்டாகிராமில் பதிவு போட்டிருக்காங்க, அவங்களுடைய வக்கீல் மூலமாக பதிவு போட்டிருக்காங்க, அப்படி விட்டுட்டு போக வேண்டியதான ஏஆர் ரஹ்மான். எதற்காக இறைவனை பிரார்த்திக்க வேணும்? சாய்ரா பானுவுக்காக ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. அந்த அளவுக்கு இன்னும் காதலோடு அவர் இருந்து கொண்டிருக்கார் ஏஆர் ரஹ்மான். இப்படிலாம் பார்க்கின்ற போது ஒருவேளை சாய்ரா பானு மீது தவறு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. ஏஆர் ரஹ்மான் எந்த அளவுக்கு ஒரு நல்ல உள்ளம் கொண்டவராக இருந்திருந்தால் சாய்ரா பானு சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதே நேரத்தில் இதே ஏஆர் ரஹ்மான் உடல்நலம் சரியில்லாமல் இருந்திருந்தால் சாய்ரா பானு அது மாதிரி இறைவனை பிரார்த்தித்து இருந்திருப்பாரா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது. இருக்கிறாரா இல்லையோ அதை விட்டுருங்க. ஆனால் சாய்ரா பானுவுக்கா ஏஆர் ரஹ்மான் வந்து பிரார்த்தித்தாரா இல்லையா? அது எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துருச்சா இல்லையா? பப்ளிக் ஆகிடுச்சா இல்லையா? பல பேருக்கு தெரிந்து விட்டதா இல்லையா? பத்திரிக்கையில் வந்தாச்சு, ப்ரெஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு. கோடிக்கணக்கான பேர் பார்த்தாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயம் அந்த காதலை வந்து உண்மையாக மீண்டும் இணைந்து அப்படியே கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. இந்த வாழ்க்கையில் நம்ம இடத்தை சாதிக்க போகிறோம், ஒன்றுமே கிடையாது. கணவன் மனைவினா பிரச்சனை வரத்தாங்க செய்யும், அடிச்சுக்கிறதான் கூடிக்கிற, அப்புறம் ராத்திரியில் அப்படியே ஜகான்னு போயிட வேண்டியதான், அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது வாழ்க்கையில்? இடத்தை கொண்டு போகிறோம். அற்புதமான 2 பசங்க, 2 பொண்ணு, ஒரு 3 பையன், 3 பசங்க, முடிஞ்சு போச்சு. அற்புதமான ஒரு பையன் இருக்கிறார், 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் 2 கல்யாணத்தை பார்த்து ஜாலியாக ஜம்முன்னு அப்படியே போயிட வேண்டியதானே. இல்லை, நான் சாய்ரா பானுவை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. ஏஆர் ரஹ்மான் வந்து கட்டாயமாக தான் யார் என்பதை இதன் மூலமாக வெளிப்படுத்தி விட்டார். ஆனால் சாய்ரா பானு இன்னும் வெளிப்படுத்தவில்லை. அதனால் சாய்ரா பானுவுக்கு நாம் சொல்லிக்கொள்வது, ஏஆர் ரஹ்மான் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் எதுக்கு வல்கராக முடிவெடுக்கிறீங்க? எனக்கு அன்றைக்கே சொல்லிட்டீங்க, எனக்கு உடல்நலம் சரியில்லை, அதனால் நான் அவர்கிட்ட டைவர்ஸ் பண்ணுறேன்னு. இந்த இன்றைக்கி உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டீங்க, ஆப்ரேஷன் நடந்துருச்சு, ரைட்டு, ஓகே. இப்போ என்ன? அதனால் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து உங்களை மிகப்பெரிய ஒரு குறைவாக பார்த்தாரா? இல்லை சாய்ரா பானு முடியாதவளாக போய்விட்டால் அதனால் வந்து எனக்கு வேணாம்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சொன்னாரா? நீங்களாக ஒரு முடிவெடுத்து நீங்களாக போகக்கூடிய சமயத்தில் இது உங்களுடைய தவறு தானே. அதையும் மீறி ஏஆர் ரஹ்மான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை போட்டு, மற்றபடி சாய்ரா பானு குணநலம் அடைய வேண்டும், இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அப்படிங்கிறப்ப உண்மையிலே வந்து சாய்ரா பானு இனிமேல் சிந்திக்கணும்.
அதனால் வந்து ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு ஜோடி மீண்டும் இணைந்தால் எல்லோருக்கும் நன்றாக இருக்கும். ஆமாம், தமிழகம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அவர்களுடைய ரசிகர்கள் ஃபுல்லாக இதை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை நிறைய இருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.